வணக்கம். ஹெலன்ஸ் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தெரிந்து கொள்ளுவோம். தினமும் 5 ஆங்கில வார்த்தைகள். இது 5ஆம் பாகம். ஏற்கனவே 4 பாகங்கள் நாம் வீடியோவை போட்டிருக்கோம். இது 5வது பாகம். இந்த 5வது பாகத்தில் நம்ம என்னென்ன வார்த்தைகளை பார்க்க போகிறோம், அதாவது என்னென்ன வார்த்தைகளை, ஆங்கில வார்த்தைகளை, அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். முதலாவது கொடுக்கப்பட்டது நியூமரஸ். நியூமரஸ் என்றால் அதிகப்படியான. நியூமரஸ் நியூமரஸ் எப்படி? நியூமரஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதிகப்படியான, அதிகபட்சமான. புரியுதுங்களா? நியூமரஸ் அப்படின்னா என்னது? அதிகப்படியான, எண்ணிக்கையில் அடங்காத. நியூமரஸ். ஓகேவா? நியூமரஸ் என்ன சொல்லணும்? நியூமரஸ் என்றால் அதிகப்படியான, எண்ணிக்கையில் அடங்காத அளவிற்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை நியூமரஸ். அடுத்ததாக இம்மொபைல். அது என்ன இம்மொபைல்? மொபைல் அப்படின்னா என்னது? மூமெண்ட். மொபைல்னாவே என்னது? ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் நகர்ந்து செல்லக்கூடிய விஷயந்தான் என்னது? மொபைல். இது இங்கே இம்மொபைல்னு இருக்குது. அப்போ நிச்சயமாக இது என்னது? அதற்கு நெகட்டிவான விஷயம். ஒரு இடத்தை விட்டு நகர முடியாத ஒரு விஷயம், நகராத ஒரு வார்த்தை. அதை நகர முடியாதுன்ற சொல்லப்படுற வார்த்தை தான் என்னது? இம்மொபைல். அதாவது நான் மூவிங். நான் மூவிங். இட் இஸ் நாட் மூவிங். இட்ஸ் ஸ்டாக்னேட் இன் ஒன் பிளேஸ். மேபி இட்ஸ் ஃப்ரோசன். அப்படியே உறைந்த நிலையில் இருக்கக்கூடியது, உறைந்து போய் கிடக்கிறது. அப்படியே அடுத்த கட்டம் நகர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது தான் என்னது? இம்மொபைல். ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு ஃபிக்ஸட் பிளேஸில் அப்படியே ஃபிக்ஸடாகி நிற்கிறது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? அந்த பொசிஷனில் நிற்கிறது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? நான் மூவிங். நான் மூவிங். நான் மூவிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. நகராத ஒரு ஸ்டேஜ். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இம்மொபைல். என்னது? இம்மொபைல்னு சொல்கிறோம். மூணாவது பெர்செப்ஷன். என்னது? பெர்செப்ஷன். மூணாவது நம்ம பார்க்க போகிறது பெர்செப்ஷன். பெர்செப்ஷன்னா உள்ளுணர்வு. நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுது? அதாவது எதுவுமே பார்த்திங்கன்னா இது ஒரு நடக்கலாம், நடக்காமல் போகலாம். எப்படி இருக்குது நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்? எப்படி உள்ள நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன பெர்செப்ட் பண்ணுறோம், என்ன பெர்செப்ஷனில் இருக்கோம், என்ன யூகத்தில் உள்ள மனசுக்குள்ளே என்ன யோசிச்சுட்ருக்குறோம். நம்ம சில நேரத்தில் நமக்கு தோன்றுறது கரெக்டாக இருக்கும், சில நேரத்தில் தவறாக இருக்கும். ஸோ இதை யூகங்கள். அந்த பெர்செப்ஷன் நம்மளோட பெர்செப்ஷனை மாற்று. முதல்ல உன்னோட பெர்செப்ஷனை மாற்று, உன்னோட கண்ணோட்டத்தை மாற்று, உன்னுடைய சிந்திக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயத்தை நீ மாற்று. ஓகேங்களா? உள்ளுணர்வு, தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்று. உன்னுடைய தனிப்பட்ட ஞானத்தை, இன்டலெக்சுவல் திங்கிங், நீ உனக்குள்ளேயே திங்க் பண்ணுறல்ல, அந்த விஷயத்தை நீ மாற்றணும். அதெல்லாம் சொல்ல வரதான் இந்த பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் என்பது நம்மளுடைய ஞானத்துக்கும் அப்பாற்பட்டது. ஓகேங்களா? இது நடக்குமோ நடக்காதோ தெரியல, பட் ஆனால் நம்ம சிந்திப்போம்ல, அதுதான் பெர்செப்ஷன். நான்காவது அபண்டன்ட். அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதிகப்படியான, அபண்டன்ட். இந்த நியூமரஸும் அபண்டன்ட்டும் மோரலஸ் சேம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அபண்டன்ட் ஸ்டாக். நம்மக்கிட்ட அந்த ஸ்டாக் எப்படி இருக்குது? நமக்கு தேவைக்கு அதிகப்படியாக இருக்கிறது. பஞ்சாக இருக்குது, அந்த குடோன் ஃபுல்லாக இருக்குது. அபண்டன்ட். வி ஹாவ் அபண்டன்ட் ஃபுட். வி ஹாவ் அபண்டன்ட் ஃபுட் ரிமைனிங். இன்னும் நம்மக்கிட்ட நிறைய சாப்பாடு மிச்சம் இருக்குது. வி ஹாவ் அபண்டன்ட் ஃபுட் ரிமைனிங். அப்படி சொல்லும்போது வி ஹாவ் அபண்டன்ட் ஃபுட். நிறையா நமக்கு என்ன இருக்குது? இன்னும் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு வரும்போது எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? அபண்டன்ட். அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா எங்கேருந்துலாம் இன்கம் வருதுன்னே தெரியல, வேறு இடத்துலேருந்துலாம் வருது. அதுதான் அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அபண்டன்ட்னா அதிகப்படியான சோர்ஸ் ஆஃப் இன்கம். அந்த மாதிரி சொல்லும்போது அபண்டன்ட் யூஸ் பண்ணலாம். ஃபைனலி நியூட்ரல். நியூட்ரல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அல்லாது சென்ட்ரல் நிலையில் இருக்கிறது தான் நியூட்ரல். அதாவது அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ரெண்டு பக்கமும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு நடுவில் இருக்கக்கூடிய விஷயம் தான் என்னது? நியூட்ரல். இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு கண்ட்ரி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில் ரெண்டு பேருக்குமே சாதகமாகவே பேச வேண்டும். ஒருத்தருக்கு சாதகமாகவும் இன்னொருத்தருக்கு பாதகமாகவும் பேசக்கூடாது.
அப்படி பேசுனா அது வந்து நியூட்ரல் கிடையாது. நியூட்ரலாக சொல்லணும்னா 2 பேரும் சீக்கிரம் சண்டையை விட்டுடுங்க. ஸோ சமாதானமாக நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நியூட்ரல். யூஎன் என்ன பண்ணுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸு நடக்கிற கண்ட்ரீஸில் நடக்கிற போர்களை என்ன நிறுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நியூட்ரலாக பேசுவாங்க. ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை உயர்த்தி பேசவே மாட்டாங்க. ஸோ நியூட்ரல் அப்படின்னும் போது அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, 2த்துக்குமே எந்த பயாஸை கிரியேட் பண்ணாது. பயாஸ்னால் என்னது, இது உயர்ந்ததா அது பெருசு, அது இது சின்னதா அப்படிலாம் கிரியேட் பண்ணாது. அன்பயாஸ்டாக இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரல். ஒரே ஒரு அந்த மதிலே இருக்கணும், அதே கோட்டில் இருக்கணும். அந்த கோட்டை தவறி இந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது. தட் இஸ் கால்ட் நியூட்ரல். புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 ஆங்கில வார்த்தைகளுடைய விளக்கங்களை பார்த்தோம். நியூமரஸ், இம்மொபைல், பெர்செப்ஷன், அபண்டன்ட், நியூட்ரல். இந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவையாக இருக்கலாம். இருந்தாலும் இதை நீங்கள் புரிந்து கொண்டதற்கு நன்றி. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். இந்த 4 வீடியோஸையும் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் எப்பயும் சொல்கிற ஒரே வார்த்தை, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதுதான் நம்மளை வந்து என்ன பண்ணணும்னா பர்ஃபெக்டாக நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதோடு நம்மளுடைய இன்னைக்கு உரிய வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த 5 வார்த்தைகளை நல்லபடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நன்றி. வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ் ரெகுலர்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீடியோஸை லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் செய்யுங்க. தேங்க்யூ வெரி மச்.